பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் வந்துட்டோம். ஒகேனக்கல் வந்து ரீச் ஆயினோன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டோம். ஃப்ரெஷ் ஆயிட்டோன்னு மார்னிங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அந்த டேக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிடலாம், எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்மில்லா அப்படின்னு இருந்துச்சு. வரும்போது ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. சரி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எல்லா விஷயமும் ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வீட்டில் எப்படி நம்ம சட்னி எல்லாம் அரைச்சி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்லேயே இருக்குது. பட் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்லாட்டி லஞ்சும் கொடுக்குறாங்களா, ஸோ நீங்களாம் வந்தால் இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த ஹோட்டல் ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் மேடம். நீங்கள் தான் இந்த ஹோட்டலோட ஓனரா? ஆமாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு லேடி தான் வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஷக்கீலா. ஷக்கீலா. எவ்வளோ வருஷமா இங்கே ஹோட்டல் வச்சிருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷமா வச்சிருக்கிறாங்க. ஒகேனக்கல்ல இதே பிளேஸ்ல. ஓகே. உங்களோட நேட்டிவ்? எங்களோட நேட்டிவ் பெனாகரம். பெண்ணாகரம். சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுக்குறீங்களா, லஞ்சும்? இல்லை, நைட்டு வரைக்கும் தரோம். லஞ்ச் டின்னர் எல்லாமே இருக்கு. ஓகே. எப்படி இவ்வளோ ஒரு குவாலிட்டியா இவ்வளோ ஒரு டேஸ்டியான ஃபுட் வந்து எப்படி நீங்க கொடுக்குறீங்க? நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சி சமைக்கிறோம். கஸ்டமருக்கு சமைக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அதை நாங்கள் தான் சாப்பிடணும், நாங்கள் தான் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் வியாபாரம். ஏன்னா நாம் சாப்பிட்றது எப்படின்னு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும். அதனால் நாங்கள் வீட்டில் சமைக்கிற மாதிரி எப்பயுமே வீட்டில் சமைக்கிற மாதிரி குவாலிட்டியாக நாங்கள் செய்வோம். ஸோ மசாலா அதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே ரெடிமேடாக கடையில் வாங்கி போடுறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹோட்டலில் கஸ்டமர் வந்துட்டா திடீர்னு தண்ணி ஊற்றுவாங்க, ஏதேதோ மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவோம், இல்லைன்னா இதோட நிறுத்திடுவோம் நாங்கள். இல்லை அப்படின்ட்டு அப்படி ரொம்ப இதாக இருக்காங்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடிமேடாக ஏதாவது சாம்பாரோ சட்னி இல்லாத பட்சத்துக்கு சட்னி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாரில் மிக்சியில் கூட போட்டு நாங்கள் அரைச்சி கொடுத்துருவோம். அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த ஒகேனக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இங்கே வந்து நார்மலாக வந்து எல்லா சீசன்லையுமே ஆளுங்க வருவாங்களா இல்லாட்டி சம்மர் சீசன் அந்த மாதிரி தான் வருவாங்க? சீசன் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் சீசனாக இருக்கும். மித்த நாளில் வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ வந்து பக்ரீத் முடிஞ்சிருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் கூட்டம் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் கிராமத்து கூட்டம்னா இந்த சுற்றி முற்றி வட்டாரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த ஈமசடங்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு அந்த மாதிரி கூட்டம் 1-2 இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது கூட நாங்கள் ஆர்டர் எடுத்து சமைச்சிக்கிறோம். எங்கள்கிட்ட சாப்பிட்டவங்க அவங்களே வருவாங்க, இந்த பாய் கடையிலே நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட 50 சாப்பாடு 100 சாப்பாடு 200 சாப்பாடு கூட ஆர்டர் தரோம். அவங்க காரியத்துக்காரங்க அப்படி கொடுக்குவாங்க. அப்போ நாங்கள் செஞ்சு தந்துடுவோம், இங்கேயே உட்கார வச்சு சாப்பிட வச்சுருவோம். இப்போ சம்மர் டைம்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும், இல்லை நார்மல் டேஸ் அப்படின்னா எவ்வளோ வரும்? சம்மர் டைமுன்றது எப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் சொல்ல போனால் இந்த வருஷம் எதுவுமே இல்லை. அது நான் நார்மல் டைம் மாதிரி இந்த வருஷம் போச்சு. இருக்கும்போது சம்பாதிப்போம், இல்லாத பட்சத்தில் நார்மல் தான். அதனால் எதுவும் சொல்ல முடியாது. ஒகேனக்கல் ஃபால்ஸில் தண்ணி இருந்தால் எங்களுக்கும் வருமானம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னா வருமானம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ டிசம்பர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வருது, எல்லாமே ஃபுல்லாக ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இடம் அங்கே அப்போ எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். தண்ணி வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வருது. ஆடி 18 இப்போ ஆடி மாதம் சீசன் அப்போ மேலே கர்நாடகா சீசனில் மழை பெஞ்சிச்சுனாக்கா இங்கே கண்டிப்பாக தண்ணி வரும். அப்போ வந்து போட்டிங் எல்லாம் லாக் பண்ணுவாங்க. அப்போவும் வந்து கூட்டம் வரும். ஏன்னா அந்த தண்ணியோட அலைகள் பார்க்கறதுக்கே சில பேர் வருவாங்க. அந்த தண்ணி போட ஃபோர்ஸுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்க்கறதோட அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். குளிக்கலனா கூட ஜனங்க வந்து அந்த தண்ணியை ரசிக்கிறதுக்குன்னு வருவாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு போவாங்க. ஒகேனக்கல்ல வந்து மீன் தவிர இந்த பரிசல் தவிர வேற ஏதாவது இங்க ஃபேமஸா இருக்கா? வேற எதுவும் ஃபேமஸ்ன்னு சொன்னா அதே தான் ஷூட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பரிசல் தான் மெயினாக. பரிசல் போவாங்க. சில பேர் சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரியும் சில பேர் கடையிலேயே நல்லா இருக்கு நாங்கள் கடையிலேயே சாப்பிட்றோன்ற மாதிரியும் சில பேர் வராங்க. அந்த மாதிரி 2 விதமாக வரவங்க 2 விதமாக சாப்பிட்றாங்க. மித்தபடிக்கு இங்கே பார்க்குற இதில் மழை பெஞ்சிருக்குன்னா இப்போ இயற்கை வந்து நல்லா இருக்கு. இயற்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு டூரிசம் பிளேஸ். இங்கே வந்து லீவு டைம்ல தான் ஆளுங்க வருவாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல லீவு கிடைக்கும், அப்போ ஆளுங்க வருவாங்க. அப்போ அந்த ஃபெஸ்டிவலை நீங்க கொண்டாடாம இங்க வந்து பிசினஸ்ல இருப்பீங்களா? கண்டிப்பா ஒரு சமயம் இருப்போம். அப்போ உங்க பண்டிகை எல்லாம் வரும்போது நீங்க எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க?
செலிப்ரேட் பண்ணுறதுனாக்கா இப்போ எங்கள் வேலை செய்ய எங்கள் ஸ்டாஃபுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் போங்க, நீங்கள்லாம் பிள்ளைங்கள போய் என்ஜாய் பண்ணுங்க. சாயங்காலம் வந்து அவங்க 5 மணிக்கு போவாங்க. லேடிஸ் எல்லாம் 6 மணிக்கு வந்துடுவாங்க. 6 மணிக்கு வந்துட்டு அவங்கெல்லாம் டியூட்டி பார்த்துக்குவாங்க. எங்களை அமுச்சு விட்ருவாங்க. எங்களை அமுச்சு விட்டுட்டு அவங்க இது டைமில் நாங்கள் அவங்கள அமுச்சு விட்டு நாங்கள் இங்கே பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆல்டர்னேட்டாக பண்ணி வந்து பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் வந்து சமைச்சிட்டு இருந்தீங்க ரொம்ப பிஸியாக. இவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. அது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப டேஸ்டியாக கொடுக்குறீங்க. ஸோ எவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருந்தாலும் பெரிய 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 லெவலில் சாப்பிட்டாலும் அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஃபுட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடும்போது அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சுட சுட பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டலோட நேம் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹோட்டல் பிஸ்மில்லா. நீங்கள் எப்போ ஒகேனக்கல் வந்தாலும் பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் இதை தாண்டி போயிட்டோம். தாண்டி போகும்போது எல்லா இடத்துலையுமே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஒருத்தரோட சவுண்டு மட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்னடா இது ஆளை காணுமேன்னு திரும்பி பார்த்தா ஒரு அண்ணா கூப்பிட்டாரு நம்மளை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. பட் நாங்கள் வரும்போது ஹோட்டல் வந்து காலியாக தான் இருந்தது. நாங்களுமே கொஞ்சம் தயக்கமாக தான் வந்தோம். உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவரோட சர்வீஸாக இருக்கட்டும், அவர் கவனிக்கிற விதம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து உண்மையிலே குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ இப்போ நாம அவரை தான் மீட் பண்ண போகிறோம். நீங்களும் அவரை மீட் பண்ணுங்க. அண்ணா, உங்க பேர் என்ன? நம்ம பேர் சரவணன். எவ்வளவு வருஷமா நான் இங்க வேலை பார்க்கறேன்? 20 இயர்ஸா வேலை செய்றோம். 20 வருஷமா 20 வருஷமா வேலை செய்றோம். ஓகே. எப்படி நான் இவ்ளோ சுறுசுறுப்பா, ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நீங்க தான் வந்து இதுல ரொம்ப ஹைலைட்டா தெரியுறீங்க. எப்படி? நம்ம 20 இயர்ஸ்ல வந்து ரீசனா கத்துக்கினது அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல. ஆமா. இங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கஸ்டமர்னா வருவாங்க? இங்க சண்டேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 5000 கஸ்டமர் வருவாங்க. ஒரு நாளைக்கு 5000 கஸ்டமர் வருவாங்க. மத்த டே வந்து நார்மலா வருவாங்க. நார்மலா ஒரு 1000 கஸ்டமருக்கு மேல தான் வருவாங்க, கம்மி வர மாட்டாங்க. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு கஸ்டமர்ஸை கவனிச்சிருப்பீங்க? எங்களை மாதிரி யாராவது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? நான் வந்து நிறைய பேரை கவனிச்சிருக்கேன் மேம். வந்து பட் வந்து இருந்தாலையும் உங்களை போல யாரும் இந்த மாதிரி பேட்டி எடுத்ததில்லை. ஸோ எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஃபுட் எல்லாம் வந்து கொடுக்குறீங்க? இல்லை ஓனரம்மா சரக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். நீங்க சமைக்கிறீங்களா இல்ல சர்வீஸ் பண்ணுவீங்களா? நம்ம சர்வீஸு பட் வந்து சமையல் மாஸ்டர் இல்லைன்னா அசிஸ்டண்டாக செய்வோம். அசிஸ்டன்ட் செய்வோம். ஸோ எந்த விதமான கஸ்டமர், நீங்க நிறைய விதமான கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏதாவது யாராவது வந்து இங்க ஏதாவது என்ன சொல்றது நெகட்டிவாவோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை மேம், அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த வேலையை வந்து நீங்க ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் செஞ்சுட்டு இருக்கீங்க 20 வருஷமா. நம்ம 20 வருஷமா ஃபுல்லாகவே செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? ஒரு நாளைக்கு என்னுடைய வருமானம் 700 மேம். 700. கடையினுடைய வியாபாரம் அது முதலாளிக்கு தான் தெரியும். நம்ம கணக்கு போட மாட்டோம். சரி, நீங்க வரும்போது இங்க எவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் வரும்போது 20 ருபீஸில் வந்தோம் மேம். 20 ருபீஸில் வந்தோம். இன்னைக்கு வந்து 20 இயர்ஸில் 700 வாங்குறேன் மேம். சரி, ஓகேண்ணா. நீங்க வந்து ரொம்ப பிஸியா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஒரு சூப்பரான சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேம்.